ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரூச்சஸ் கிளாஸ் தான். ப்ரூச்சஸ் கிளாஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஷ்ரிங்க் ஷீட்டை நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஹீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? ஜஸ்ட்டு நம்ம அதை எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிவிட்டு அதை ஹீட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அதை பேஸ்ட்டை பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் வந்து பேஸ்டிங் மெத்தட். சரியா? இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹோல்ஸ் போட்டு பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சரியா? ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹார்ட்டுக்கெலாம் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, பெயிண்டிங் பண்ணிக்க போகிறேன். சரியா? இந்த ஹார்ட்டுக்கெலாம் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, பெயிண்டிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலரில் தேவையோ நீங்கள் அந்த கலரில் பண்ணிக்கோங்க. பிங்க் கலரில் கொடுத்துக்க போகிறேன். சரியா? பிங்க் கலரில் நான் கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள், இது மாதிரி நான் வந்து க்ரையான்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதில் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கையால் லாஸ்ட் டைம் வந்து செஞ்சு காமிச்சோம். ஸோ இந்த மாதிரி கையாலையும் செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாஞ்ச் இருந்தது அப்படின்னா ஸ்பாஞ்ச் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி இதில் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். பெயிண்ட்டு கூட பண்ணிக்கலாம். சரியா? பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு இதில் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காட்டுறேன், ஒரு இதில் இந்த மாதிரி க்ரையான்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். சரியா? ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரையான்ஸ் தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் வீட்டில் குழந்தைங்களோட க்ரையான்ஸு இல்லை ஸ்கெட்சு இல்லை அப்படின்னா பெயிண்ட்டு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? கலர் உங்களுக்கு டார்க்காக வேணும்னா இந்த மாதிரி டார்க்காக கொடுத்துக்கோங்க. இல்லை லைட்டாக போதும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக கூட கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்த டார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், டார்க் பண்ணியாச்சு. ஸ்பாஞ்ச் வச்சு கூட பண்ணிக்கலாம், ஸ்பாஞ்ச் வச்சு கூட பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? ரெண்டு பக்கமும் கலர் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஒரு கலர் இருக்கக்கூடாது. இது வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி க்ரையான்ஸ் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்கும் பண்ணிக்கலாம். சரியா? பெயிண்டிங்கும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா க்ரீன் கலரில் பெயிண்டிங் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த இடத்துல க்ரீன் கலரில் பெயிண்டிங் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் அந்த கலரில் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், பிங்க் அண்டு இந்த மாதிரி க்ரீன் காம்பினேஷனில் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். பெயிண்டிங்லேயுமே நீங்கள் வந்து ஷ்ரிங்க் ஷீட்டில் ஒர்க் பண்ணலாம். சரியா? அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு நான் அது மாடலுக்காக செஞ்சு காட்டுறேன். டார்க்காக வேணும் அப்படின்னா டார்க்காக கொடுத்துக்கலாம், இல்லை லைட்டாக வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் லைட்டாக கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹீட் பண்ணதுக்கப்புறமா நல்ல கலராக கொடுக்கும். சரியா? டார்க் கலராகவே கொடுக்கும். ஸோ வந்து எவ்வளோ லைட்டாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ லைட்டாகவும் கொடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நல்லா டார்க் கலராகவும் கொடுத்துக்கலாம். சரியா? உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டாச்சு. இதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பேப்பர் மாதிரி இருக்கிறதுனால அங்கங்கே லைனாக உங்களுக்கு இப்படி தெரியும். ஸோ அது மாதிரி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் இருக்கிறதுலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிப்போம். இப்போ நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா இயரிங்ஸ். ஓகேவா? இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து கீ செயினும் பண்ணிக்கலாம். சரியா? இயரிங்ஸு கீ செயின் எல்லாம் சேம் மெத்தட் தான். நான் இதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இயரிங்ஸு கீ செயின் ரெண்டுமே நீங்கள் மேக் பண்ணி குரூப்பில் வந்து ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணணும். சரியா? உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப லைன்ஸ் இப்படி வேணும் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் கொடுத்துக்கோங்க. இல்லை இப்படி கீழ் பக்கமாக உங்களுக்கு டைரெக்ஷன் வேணும் அப்படின்னா இப்படி கீழே கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ எந்த ஆங்கிளில் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது இப்படி கொடுக்கறதுனாலும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லை இந்த வாகில் இப்படி கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். சரியா? அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ ஆனால் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கொடுத்துக்கோங்க. சரியா? ஒரு பக்கம் எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் கொடுக்கணும். சரியா? ஸோ ஒரு பக்கம் வேறு மாதிரி இன்னொரு பக்கம் வேறு மாதிரியும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ வந்து அழகாக ஒர்க் பண்ணிக்கோங்க.
நம்ம வந்து ஹோல்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி பஞ்சிங் பீலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த இடத்துல எனக்கு தேவைப்படுது. ஸோ நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதாவது ஹீட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? இது வந்து ஹீட் பண்ணி இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு கவனமாக எடுக்கணும். இங்கே வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கிட்டாச்சு. திரும்பியும் இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டு போகிறோம். ஓகேவா? இங்கே எங்கே போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு சேம் அதே மாதிரியே இன்னொரு ஹார்ட்லேயும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பஞ்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். சரியா? முன்னையே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. சேம் அதே மாதிரி இங்கேயும் ஹோல்ஸ் போட்டுப்போம். பாருங்கள், ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. அதேமாதிரி இங்கே எங்கே வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் கீழ்ப்பக்கம் தேவை கிடையாது, மேல் பக்கம் மட்டும்தான் தேவை. பாருங்கள், ஹோல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஒரு இடத்துலையும் இங்கே ஒரு இடத்துலையும் இருக்குது பாருங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பஞ்சிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரியா? ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஹீட் பண்ணும்போது இது மேலே நம்ம வெயிட் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், லாஸ்ட் கிளாஸ்லேயே சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இதை நீங்கள் ப்ளக் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணாலே ஒர்க் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. பட் வந்து அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த மெட்டீரியலில் ஒரு ஸ்விட்ச் இருக்கும். சரியா? இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹீட் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து ஃப்ளக் பாயிண்டில் இது மாதிரி ஃப்ளக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்விட்சையும் போட்டுக்கணும். ஓகேவா? ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்விட்சை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பால் எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சி புஷ் பண்ணக்கூடாது. சரியா? லைட்டாக இப்படி பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். சரியா? லைட்டாக பிடிச்சிக்கணும். அதுக்காக தான் இது. ரொம்ப புஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிடும். சரியா? ஸோ வந்து இப்போ ஹீட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரணும் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி செஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், ரொம்பவே அழகாக அந்த ஹார்ட் ஷேப் வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா இது மேலே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது மெட்டீரியல்ஸை வச்சு நீங்கள் வந்து புஷ் பண்ணணும். சரியா? அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மெட்டீரியல்ஸ் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ இது ஹீட்டாக இருக்கும் போதே இந்த மாதிரி வச்சு புஷ் பண்ணிவிடுங்க. சரியா? நான் மெட்டீரியல் பக்கத்தில் எதுவும் இல்லை, ஸோ நான் இதை வச்சு நான் வந்து இது மாதிரி புஷ் பண்ணிக்கிறேன். சரியா? பாருங்கள், நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிருக்குது. ஸோ வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் இப்போ இன்னொரு பக்கத்தில் இருக்கிறதும் ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரியா? ஹோல்ஸ் ரொம்ப கார்னரில் போட்டுறாதீங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஹீட் பண்ணியாச்சு. ஃப்ளாட்டாக வேணும்னா இந்த மாதிரி இப்படி வச்சு புஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு நம்ம ஒர்க் பண்ணலாம். சரியா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜம்ரிங்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து ஜம்ரிங்கு. இது வந்து நம்ம இந்த இயரிங்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து ஹூக்கு. இதை வந்து நம்ம மேலே இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட காதில் தோடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஹார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஹார்ட்டில் இந்த மாதிரி ஜம்ரிங்கை எடுத்து இப்படி போட்டுக்கிறீங்க. ஓகேவா? ஹோல்ஸ் போடும்போது ரொம்ப எட்ஜஸில் போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஹூக் வந்து போட்டு விட்டுறலாம். சரியா? இந்த மாதிரி ஹூக் போட்டு விட்டுட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இன்னொரு ஜம்ரிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இயரிங்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு கீழே உங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஹோல்ஸ் போடாமலே இருந்துக்கலாம். சரியா? இதுக்கு கீழே நீங்கள் இன்னொன்று வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னா இன்னொரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வேறு ஒரு அடியில் வேறு ஏதாவது டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை ஹீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வளைக்கவோ இல்லை வேறு ஏதாவது ஷேப் மாற்றுறதும் முடியாது. சரியா? நீங்கள் இதை வந்து ஷேப் எதுவும் மாற்றணும், இல்லை இது வந்து பெண்ட் ஆகுது லைட்டாக அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் போட்டு புஷ் பண்ணிங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும். சரியா? ஸோ வந்து
என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷேப்பை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இதோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னொரு ஜம்ப்ரிங் நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ணுறோம். சரியா? இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். ஒரு ஜம்ப்ரிங் கொடுத்துக்கிறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை 2 ஜம்ப்ரிங் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். சரியா? நான் வந்து 2 ஜம்ப்ரிங் கொடுத்துக்கிறேன். 2 ஜம்ப்ரிங் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஷேக் ஆகும், ஒன்றோட ஒன்று இடிச்சிக்காமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 2 ஜம்ப்ரிங் வந்து கொடுத்துக்கிறேன் கீழ்ப்பக்கம். சரியா? பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு 2 ஷைனிங் வரணும். சரியா? ஃப்ரண்ட் சைடு 2 ஷைனிங் வரணும், பேக் சைடு இந்த மாதிரி குறைன்னு இருக்கிற பக்கம் வரணும். சரியா? ஸோ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக அழகாக ஒர்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ இதையுமே நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். நோஸ் பீலர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜம்ப்ரிங்கில் 2 டைப் இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்கிறது, மெல்லிஸாக இருக்கிறது, 2 டைப் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஸோ ஓப்பன் பண்ண அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். சாரி, இடையில ஃபோன் கால் வந்துட்டு ஸோ வந்து கட் ஆகிட்டு வீடியோ. ஸோ இது மாதிரி தான் மேக் பண்ணிக்கணும். சரியா? பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருக்குது. ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இந்த கிளாஸில் நம்ம இயரிங் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. சேம் இதே மெத்தடில் தான் வந்து கீச்செயின் மேக்கிங்கும் வரும். சரியா? கீச்செயினுக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் இமேஜ் ட்ராயிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம முன்னாடியே ஹோல்ஸ் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா வந்து பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறமா வந்து அது அலைஞ்சி போயிடுது இல்லையா? ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து முன்னாடியே எடுத்துப்போம். உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ராயிங் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து அவுட்லைனும் கொடுத்துக்கலாம். சரியா? அவுட்லைனும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அடிப்பக்கம் இருக்கிற கலர்ஸ் தான் தெரியும். நம்மளுக்கு வந்து அடிப்பக்கம் தான் அதோட ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ நீங்கள் அடிப்பக்கம் ட்ராயிங் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் அந்த கலரில் வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இல்லை பெயிண்ட் பண்ணிக்கிறீங்கனாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் பண்ண ட்ராயிங் மேலே நீங்கள் வந்து அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. சரியா? அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? நீங்கள் ஹீட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இந்த ஷேப்பு இந்த எல்லாமே உங்களுக்கு பேக் சைடு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இதை சுற்றிலும் நீங்கள் கலர் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம், இல்லை கொடுக்காமல் இருக்கிறதுனாலும் இருந்துக்கலாம். சரியா? அது உங்களுடைய சாய்ஸ் தான். இந்த மாதிரி நல்லா கரெக்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஹீட்டாக இருக்கும்போதே நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டாக உள்ள ஒரு பொருளை எடுத்து இந்த மாதிரி புஷ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாகிடும். சரியா? ஸோ வந்து அதை முன்னாடியே பண்ணிக்கோங்க. ஹீட்டு கம்மியான பிறகு பண்ணிங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு உறைஞ்சி போயிடும். சரியா? ஸோ அதை வந்து ஹீட்டாக இருக்கும்போதே நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கணும். ஓகேவா? நல்லா ஒட்டிக்கிச்சு. ஸோ நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ நான் இதை வச்சு நல்லா புஷ் பண்ணிக்கிறேன். சரியா? நல்லா புஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஹீட்டிங் போன பிறகு நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து உடஞ்சி போயிடும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ரொம்பவே அழகாக கிடச்சிருக்கு. சரியா? ரொம்பவே அழகாக கிடச்சிருக்கு. ஸோ வந்து இந்த அவுட்லைனையுமே உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து அவுட்லைனில் கொடுக்கலை. ஸோ இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் கரெக்டாகிடும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு இது மேலே உங்களுக்கு கீச்செயினுக்கு தேவையான அந்த ரிங் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் போட்டு இதை கீச்செயினாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? February 14 வருது. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட்டு உங்கள் கையாலே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங் ஷீட்டு அண்ட் இந்த மாதிரி ஹீட்டர் வாங்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கிஃப்டாக வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இயரிங்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? இந்த கிளாஸில் இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கீச்செயின் நீங்கள் மேக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கீச்செயினுக்கு அந்த மேலே உள்ள பொருள் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து இதில் வந்து மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு நீங்கள் கீச்செயினாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்மளுக்கு ஸ்ட்ரிங் ஷீட்டை வச்சு ஒர்க் பண்ணுற கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இதை வந்து நீங்கள் கீச்செயினாக யூஸ் பண்ணலாம், இயரிங்ஸாக யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ப்ரூச் ஒர்க்காக நீங்கள் வந்து ப்ளவுசஸில் ஒர்க் பண்ணலாம்,
குட்டியோண்டா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளவுசஸில் கூட வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோ சுடிதாரோ கிளாத்தில் உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹோம் ஒர்க்கை நீங்கள் குரூப்பில் வந்து சப்மிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ், ப்ரூச்சஸ் ப்ளஸ் ஜுவல்லரி மேக்கிங் எல்லா கோர்ஸுமே எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரூச்சஸ் கிளாஸ் மட்டும்தான் நம்மளோட சேனலில் ஃப்ரீ கிளாஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. அதுக்கு எந்தவித பேமெண்ட்டு எதுவும் கிடையாது. மற்ற கோர்சஸ்க்கெலாம் நம்ம மினிமமாக வந்து சார்ஜ் வந்து வாங்கிட்டுருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கிளாஸஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.